Taste the Daily. உண்ண தகுதியற்ற தானியங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது குறித்து மைனாரிட்டி பாஜக அரசுக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் இந்திய உணவு கிடங்கில் உணவு தானியங்கள் சேதமடைவது குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது அவர் நுகர்வுக்கு ஏற்றதல்ல என முத்திரை குத்தப்படும் தானியங்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய அனுப்பப்படுவது உண்மையா என்பது குறித்தும், உணவு தானியம் சேதமடைவதை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய இணையமைச்சர் எழுத்துப்பூர்வ பதில் அளித்துள்ளார். அதில் இந்திய உணவுக் கழகம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான டன் உணவு தானியங்களை கொள்முதல் செய்து பாதுகாக்கிறது. அத்தகைய உணவு தானியங்களை பாதுகாப்பதிலும் அதனை மனித நுகர்வுக்கு அனுப்புவதிலும் பல்வேறு பரிந்துரைக்கப்பட்ட அறிவியல் முறைகளை பின்பற்றப்படுகின்றன என தெரிவித்துள்ளார். மேலும் இயற்கை சீற்றங்களால் சேதமடையும் உணவு தானியங்களின் அளவு மிக குறைவு என்றும், உணவு தானியங்களின் தரம் குறித்து பல நிலைகளில் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். Taste the Daily.